நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். வாசிப்போம். யாக்கோபுல 3ஆம் அதிகாரம் வசனம் 8. ஜேம்ஸ் 3:8. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. கடந்த 2 வாரங்களாக இதே தலைப்பு, இதே வசனங்களை நம்ம நிறைய வசனங்களை தியானிச்சு வந்து கொண்டிருக்கிறோம். இப்ப அதோட தொடர்ச்சியா தான் வந்து இன்னைக்குரிய பைபிள் ஸ்டடியும் வந்து இருக்க போகிறது. இப்போ ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துருவோம். கடந்த 2 வாரங்களாக பார்த்த அந்த தலைப்புகளை ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துட்டு இப்ப இன்னைக்குரிய வசனங்களை தியானிக்க ஆரம்பிக்கலாம். இந்த யாக்கோபு 3:8 சொல்லுகிற பிரகாரமாக, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. இங்க 3 காரியங்களை குறிச்சு யாக்கோபு எழுதுறார். ஒண்ணு, நாவு அப்படின்றது அது அடங்காதது, ஒரு மனுஷனாலும் அடக்க கூடாதது அப்படின்ற காரியத்தை இங்க சொல்லுகிறது. இரண்டாவதாக, அது பொல்லாங்குள்ளது, அது ரெஸ்ட்லெஸ் ஈவில், அது வந்து சமாதானம் இல்லாம ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா அது பொல்லாங்குள்ளதாக இருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். 3வது காரியமாக, அது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறது. அப்போ நாவு அப்படின்ற ஒரே ஒரு அவயவம் இத்தனை காரியங்களை வந்து செய்கிறது என்பதை தான் இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தி காட்டுகிறது. அப்போ இயேசுவை அறிந்த பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு கர்த்தர் என்ன சொல்லித் தரார் என்ற விஷயத்தை தான் நம்ம 2 வாரங்களாக பார்த்தோம். இன்னைக்கும் இதுதான் பார்க்க போகிறோம். முதலாவது தலைப்பா நம்ம போன வாரங்களை பார்த்தது, நாவு அடங்காதது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏன்னா யாக்கோபு 3:8 சொல்லுகிறது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அப்போ அது அடங்காதது என்பதை முதலாவது நாம் உணர வேண்டும், நம்ம அதை ஒத்துக்கொள்ளணும் அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ முதல்ல அது அடங்காதுன்னு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அப்ப நான் செய்கிற காரியங்கள், நான் பேசுகிற வார்த்தைகள் எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள முடியும். அப்போ வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை ஏதோ சாதாரணமாக நான் தெரியாம பேசிட்டேன்ற மாதிரி இல்லாம, அது வந்து ஒரு இன்னசென்ஸ்னால வருகிற வார்த்தை இல்லை, இது தெரிந்துதான் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது. ஏன்னா அந்த வார்த்தைகள் நம் இருதயத்தில் இருப்பதனால் அது நம்ம வாயின் வழியாக வெளியே வருகிறது. அப்ப நான் இன்னசென்ட், நான் தெரியாம இந்த வார்த்தையை சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம யாரும் சொல்ல முடியாது. அது வந்து சொன்னா அது பொய். ஏன்னா அந்த வார்த்தைகள் நம் இருதயத்தில் இருப்பதனால்தான் அந்த வாயின் வழியாக அந்த வார்த்தைகள் வெளியே வருகிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. ஒரு ஜெர்மன் மொழியோ இல்ல வந்து ஒரு சைனீஸ் மொழியோ நம்ம இருதயத்துல கிடையாது. அந்த அவங்க பேசுகிற பாஷைகள் நமக்கு புரியாது, அவங்க பயன்படுத்துற வார்த்தைகள் நமக்கு தெரியாது. அப்போ நம்மையே அறிஞ்சோ அறியாமலோ அந்த வார்த்தைகள் வந்து சைனீஸ் வார்த்தையோ இல்ல ஒரு ஜெர்மன் வார்த்தையோ வாயிலிருந்து வெளியே வரது வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா அந்த வார்த்தை நம் இருதயத்தில் இல்லை. அப்போ ஒரு சில வார்த்தைகள் வந்து கடினமான வார்த்தைகள், ஒரு சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்த வார்த்தைகள் நம் வாயிலிருந்து வருகிறது அப்படின்னா அந்த வார்த்தை நம் இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை இருதயத்தில் இருக்கிறதுனால மாத்திரம்தான் அது வாயின் வழியாக அது வெளியே வருகிறது அப்படின்னு பாக்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சில டைம் வந்து நம்ம ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம். நமக்கு எதிராக யாராவது ஏதாவது வார்த்தைகளை பேசினாங்கன்னா, என்ன பார்த்து எப்படி இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தலாம் அப்படின்ற அவங்க மூக்க உடைக்கிறதுக்காகவே சில வார்த்தைகளை பயன்படுத்தி என்ன பண்றோம், நம்ம ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றோம். அப்போ நாவு என்பது ஒரு அடங்காத பொல்லாங்குள்ளது என்பதை நாம் முதல்ல உணர வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அதுக்குதான் வாசிப்போம். ரோமர்ல 3ஆம் அதிகாரம் வசனம் 13. ரோமன்ஸ் 3:30. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. ஆமென். அப்போ யூதனா இருந்தாலும் சரி, கிரேக்கனா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அப்போ அந்த இருதயத்திலிருந்து அந்த நாவின் வழி, அந்த வாயின் வழியாக அந்த வார்த்தைகள் வந்து அப்படியே வழிந்து ஓடுகிறது. அப்போ அந்த சின்ஃபுல்லான ஒரு ஹார்ட், அது பாவம் நிறைந்த அந்த விஷம் நிறைந்த அந்த இருதயத்திலிருந்து அந்த வார்த்தைகள் வெளிப்பட்டு வருகிறது என்று பார்க்கிறோம். அவர்களுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் நிறைந்திருக்கிறது. அப்போ பாம்பு எப்படி வந்து தன் விஷத்தை வந்து வாயின் வழியாக கக்குகிறதோ, அது போல மனுஷனும் கூட அந்த அடங்காத பொல்லாங்கு உள்ள அந்த மனுஷன், ஆனா அதை ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து அதை எப்படி ரிஃபைன் பண்றது, எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும் நம்ம யோசிக்க முடியும். இல்ல நான் செய்கிற காரியங்கள் அனைத்தும் சரி, என் வாயின் வார்த்தைகள் எப்பொழுதுமே சரியாக தான் இருக்கிறது என்பதை நினைத்துக் கொண்டு நம்ம வந்து நம்மை நாமே நிதானிக்காம இருந்த நம்ம வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம். அப்போ அது மாத்திரம் இல்ல, ஒரு வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எதிரில் இருக்கிறவங்க உட்கார்ந்து கேட்கிறவர்களுக்கு அது வந்து ஒரு நம்பிக்கை தருகிற விதமாக ஒரு வார்த்தை இருக்க வேண்டும். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. நம்ம பேசுகிற பொழுது நம்ம சில டைம் வந்து நம்ம ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக ஒருத்தர் அவமானம் என்ன பத்தி எதுவும் சொல்லிட்டாங்க, அதனால அவங்க அவமானப்படுத்தியே தீருவேன், அதனால வந்து எந்த எக்ஸ்டென்ட் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாயின் மூலமா சில வார்த்தைகள் வருகிறது. அந்த வார்த்தை மற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற வார்த்தைகளா இருக்காது, அவர்களை அவமானப்படுத்தி அவர்களை வந்து மனம் அடிய செய்யக்கூடிய வார்த்தைகளாக தான் இருக்கும். அப்போ அந்த அடங்காத மனுஷன் எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு துன்பத்தை ஏற்படுத்துதான் என்பதை இங்க பார்த்து நம்மை நாம்
நாமே நிதானித்து நம்ம அறிய வேண்டும். அப்போ இது ஒரு தவறு, இந்த மாதிரி வாயில் வார்த்தைகள் வரக்கூடாது, ஏன்னா இது தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான காரியம் அல்ல என்பதை நம்ம உணர்ந்த பிள்ளைகளாக இருந்தோமானால் நம் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது பரிசுத்தமுள்ள ஒரு வார்த்தைகளாக இருக்கும். இரண்டாவதாக நம்ம பார்த்தது யாக்கோபு 3:8 உள்ளிருக்கும் ஒரு அடங்காத எதிரி அப்படின்ற தலைப்புல சில வசனங்களை வாசிச்சோம். அதுல ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் வசனம் 34. Matthew 12:34. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆமென். ஆமென். அப்போ அந்த நாவு அது சிறு அவயவமாக இருந்தாலும் கூட உள்ள இருக்கிற அந்த மனுஷன் ஒரு அடங்காத ஒரு எதிரியாக அவன் இருக்கிறான். அவன் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறான், ஒரு சமாதானம் இல்லாம இருக்கிறான். இப்ப நீங்களே உங்க வாழ்க்கையில நிதானிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு குடும்பத்திலேயோ நண்பர்கள் கூடவோ இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக சிலவற்ற ஏதாவது ஒரு வார்த்தை சில பேசுறாங்க, உங்களுக்கு பிடிக்காம போயிடுது, இல்ல ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு காரியமா தான் இருக்கும். ஆனாலும் உங்களையே அறியாம உங்களுக்கு ஒரு சென்சஸ்லயே நீங்க இல்லாம ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து வெளியே வரும். அந்த வார்த்தை நான் ஏன்டா சொன்னேன், அந்த வார்த்தையை நான் சொல்லாம இருந்திருக்கலாமே அப்படின்ற எண்ணங்கள் அந்த வார்த்தையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வரும். அப்போ அன்பிரெடிக்டபிள், ஏன்னா உங்க இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை உங்களையே அறியாம சில வார்த்தைகள் வெளியே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. உங்களை நீங்களே நிதானிச்சு பாருங்க. ஆனா நம்ம அந்த வார்த்தைகளை இருதயத்துல இருந்திருக்கும், ஆனா யோசிச்சிருக்க மாட்டோம். டக்குன்னு நம்ம அவமானப்படுத்திட்டாங்க, அதனால இந்த வார்த்தை நம்ம அவமானப்படுத்திட்டாங்கிறதுனால டக்குன்னு ஒரு வார்த்தை நம்ம வாயிலிருந்து வெளியே வரும். அதை நம்ம நிதானிச்சிருக்க மாட்டோம். ஆனாலும் இந்த வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்ட பிறகு ஐயோ தப்பு செஞ்சுட்டோமே, இந்த வார்த்தையை பேசியிருக்க கூடாதே அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்த காலங்களும் இருந்திருக்கலாம். அப்போ அந்த உள்ள இருக்கும் அந்த அடங்காத எதிரி நம்ம வேணான்னு நினைச்சா கூட அந்த வார்த்தை உள்ள இருப்பதனால் அது நம் வாயின் வழியாக அது வெளியே வருகிறது. அது ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இருதயத்திலே ஒரு சமாதானம் இல்லை. அந்த இருதயத்துல ஒரு சமாதானம் இல்லாம அந்த அடங்காத எதிரி உள்ளே இருக்கும் பொழுது அவன் என்ன வார்த்தையை பயன்படுத்த விரும்புகிறானோ அந்த வார்த்தை நம்ம வாயின் வழியாக அது வெளியே வருகிறது. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது போல, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இப்போ ஒரு கண்ணாடி முன்னாடி நிக்கிறீங்க, அந்த கண்ணாடி முன்பாக எந்த ஒரு பொருள் வைத்தாலும் அது அப்படியே, இப்போ நீங்க ஒரு சேரோ இல்ல ஒரு லேப்டாப்போ இல்ல நீங்க நிக்கிற காரியமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஒரு கண்ணாடிக்கு முன்பாக நீங்க எதை வைக்கிறீர்களோ அது அப்படியே அது பிரதிபலித்து காட்டுகிறது. அதுபோல நாம் எப்பேற்பட்டவர்கள் என்பதை நம்ம வாயின் வார்த்தைகள் தான் நமக்கு எடுத்து காட்டுகிறது. எப்படி கண்ணாடி ஒரு பொருளை பிரதிபலிக்கிறதோ அது போல நாமும் கூட நம் இருதயத்துல என்ன இருக்கிறது என்பதை மற்றவர்கள் கண்டுபிடிப்பதற்கு நம் வாயின் வார்த்தைகளே போதும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த கனி அந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ ஒரு டீ, இப்ப நீங்க எல்லாரும் வீட்டுல டீ போடுவீங்க. டீ போடுறப்ப அந்த வடிகட்டி நம்ம வீட்டுல இல்லைன்னு வச்சுக்கங்களேன். அப்ப என்ன பண்ணுவோம், அப்படியே ஊதி அந்த டீயை டம்ளர்ல டிரான்ஸ்பர் பண்றது எவ்வளவு கஷ்டப்படுவோம். நம்ம எவ்வளவுதான் நீ கஷ்டப்பட்டாலும் சரி அந்த ஃபில்டர் ஆகவே ஆகாது. அந்த செடிமெண்ட் ஏதோ ஒரு பெரிய அளவு இல்லைன்னா கூட ஒரு சிறு அளவுக்கு அந்த டீ தூள் அதுல அந்த டம்ளர்ல போய் சேரும். ஆனா இதே ஒரு வடிகட்டி இருந்துச்சு அப்படின்னா அப்படி டீயை ஊத்தும் பொழுது அது வடிகட்டி ஆட்டோமேட்டிக்கா டீ வெளியே அந்த அந்த டீயும் பாலும் வெளியே வருது பாத்தீங்களா. அது போல எதுக்கு சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய வார்த்தை நம்ம இருதயத்துல இருந்துச்சுன்னா அது ஒரு வடிகட்டியை போல நம்மளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் இது கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தை, இதை பேசக்கூடாதுன்னு சொல்லி தேவனுடைய வசனம் நம்மை கண்டிக்கும் பொழுது அது ஒரு ஃபில்டராக நமக்கு அது உதவியாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஏன்னா இந்த நாவு அந்த உள்ள இருக்கும் அந்த அடங்காத எதிரி அவன் பொல்லாதவனாக இருக்கிறான்னு பார்க்கிறோம். மூன்றாவதா பார்த்த தலைப்பு சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறது. வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 30 முதல் 32 வரை. எபிசியன்ஸ் 4:30-32. அன்றில் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்ப நம் வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தையாக இருக்கிறதுன்னு யாக்கோபு சொல்லுகிறது, அது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறது. அப்ப நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு எடுத்து சொல்றோம் அப்படின்னா அது வெரி வெரி ஸ்ட்ராட்டஜிக்.
இது நல்லா பிளான் பண்ணி இந்த வார்த்தையை பயன்படுத்தினா இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல மனம் மடிவு உண்டாகும், இவங்க மனம் வேதனைப்படுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் பிளான் பண்ணி, இது வந்து நம்முடைய வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது இந்த வார்த்தையை பயன்படுத்தினா இவங்களுக்கு வந்து மனம் மடிவு உண்டாகும், இவங்க வேதனைப்படுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது. அதான் வசனம் சொல்லுகிறது, அது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறது. அப்போ அந்த டாக்ஸிக்கான அந்த வேர்ட்ஸ் வெளியே வரும் பொழுது அது வந்து மற்ற எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவங்களைய மனம் அடிய செய்கிறதை தவிர அது வந்து நம்பிக்கை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளாக வருவது இல்லை. சோ அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாம இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அப்போ அந்த கட்டளை எப்படி நிறைவேற்றுகிறது, என்ன எதிர்பார்க்கிற கர்த்தர்னு பார்க்கும் பொழுது, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. அதாவது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்த அந்த மாதிரி எண்ணங்களோ, அது கசப்போ கோபமோ மூர்க்கமோ கூக்குரலோ தூஷணமோ இந்த மாதிரி எந்த காரியங்களும் நம்ம இருதயத்துல வந்து ஆழ பதிந்திருந்தாலும் சரி, அதை வேரோட பிடுங்கி எரிந்து போட வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். அந்த பாய்சனஸ் ஆன அந்த ஸ்பீச், விஷம் நிறைந்த அந்த வார்த்தைகள் வந்து இருதயத்துல எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் சரி, அதை வேரோட பிடுங்கி எரிய வேண்டியது நம்முடைய கடமை. அதை வைத்து அந்த இருதயத்தை அந்த வார்த்தைகளுக்கு வந்து நம்ம இடம் கொடுத்துக்கிட்டு, அந்த கசப்போ அந்த கோபமோ அந்த மூர்க்கத்துக்கு நம்ம இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த வார்த்தையை, அந்த விஷம் நிறைந்த வார்த்தையை நம் இருதயத்திலிருந்து நம்மளால எடுத்து போட முடியவே முடியாது. அதான் வசனம் சொல்கிறது, 32ஆம் வசனம் கூறுகிறது போல, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதுதான் பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு மனுஷனோட ஒரு கேரக்டர், கிங்டம் கேரக்டர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அவன் எப்படி இருக்கணுமா, தயவாய் மன உருக்கமாய் கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை மன்னித்தார், அதை நானும் மற்றவர்களை மன்னிக்கிறேன் என்ற அந்த இருதயத்தோட ஓட்டணும்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அடுத்ததான் பார்த்த தலைப்பு, நமது வார்த்தைகள் மற்றவர்களை குணமாக்க வேண்டும். அப்ப பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அது ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது, அது மற்றவர்களை தேற்றக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 11 சொல்லுகிறது. அதே வாசிக்க கேட்போம். 1 Thessalonians 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஆமென். ஆமென். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே, இடறி விழுவது மனுஷனுடைய இயல்பு, என் மனிதர்கள் எல்லாரும் பாவிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்தது நீதிமான்களை ரட்சிக்க அல்ல, பாவிகளை ரட்சிப்பதற்காகவே. மனிதனானவன் பலவீனமாக இருக்கிறான், அவன் பாவம் செய்யறான்றத கர்த்தர் வந்து உணர்ந்து தேவனாக இருக்கார். அதான் சொல்றாரு, உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அப்ப இந்த வசனம் சொல்கிறது போல, ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே, இது புதுசாலாம் ஒண்ணு கத்துக் கொடுக்கல, நீங்க ஆல்ரெடி செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் தான். என்ன செய்யணுமாம், ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அப்போ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களை தேற்றக்கூடிய வார்த்தைகளாகவே இருக்க வேண்டும். அதை என்கரேஜ் பண்ணணும். இப்போ ஒருத்தர் தவறி விழுகிறாங்கன்னா, சரி தவறி ஆயிடுச்சு, இனிமே இதை செய்ய வேண்டாம், நம்ம கர்த்தருக்கு இது பிரியம் இல்லாத காரியம், நம்ம மனம் மாறி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது என்கரேஜ்மெண்டா, ஒருவரை ஒருவர் தேற்றக்கூடிய காரியங்களாக, இது வந்து கட்டளையாகவே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்காரு. இது ஆப்ஷன் கிடையாது, நமக்கு வந்து இது ஒரு அசைன்மெண்ட், ஒரு கட்டளையாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அடுத்ததான் பார்த்த தலைப்பு, இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற தலைப்புல சில வசனங்களை வாசிச்சோம். வாசிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வசனம் 23. Proverbs 4:32. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். ஆமென். சோ போன வாரமே இந்த எக்ஸாம்பிள நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு ஒரு நாட்டோட எல்லையில ஒரு வாட்ச் டவர் இருக்கு. சோல்ஜர் வந்து அவன் என்ன பண்றான், அந்த எதிராளி அவன் யாராவது வரானா இல்லையா என்பதை வந்து அவன் கவனித்துக் கொண்டிருக்கிறது அவனுடைய வேலையாக இருக்கிறது. ஒண்ணும் இல்ல, இஸ்ரேல்ல வந்து அயன் டோம் இருக்கு. அந்த அயன் டோம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மிசைல் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் பொழுது அந்த மிசைலை போய் அடிக்கிற அதே பேரலல் அதே டைம்ல சைரனும் அடிக்கிறாங்க. அந்த நாட்டுல வந்து எல்லாரும் வந்து நீங்க வந்து உங்க வீடுகளை விட்டு நீங்க வந்து அந்த அண்டர் கிரவுண்ட் நீங்க எல்லாரும் போயிருங்கன்னு சொல்லி ஒரு சைரன் வந்து அங்க வந்து ஊதுறாங்க. அப்ப அது போலதான் இப்போ எல்லா காவலோடும், அப்ப எப்ப வந்து ஒரு மிசைல் அட்டாக் வருதோ அப்போ சைரன் அடிக்குது, எல்லாரும் பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் கொடுக்குறாங்களோ, அதே போல எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அப்போ தேவையில்லாமல், கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் ஏதாவது ஒரு வார்த்தையோ இல்ல சிந்தனைகளோ அது வாயிலிருந்து புறப்படுது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும் பொழுது, அந்த காவலாளி எப்படி வந்து எதிரி வரும் பொழுது அவன் வந்து கேர்ஃபுல்லா பாக்குறானோ, அது போல நாமும் கூட ரொம்ப காவலோடும் இதயத்தை காத்து கொண்டோமே ஆனால் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் புரிஞ்சுக்க முடிகிறது. அப்போ இன்னைக்கு
பார்க்க போகிற அந்த தலைப்பு, வார்த்தையினால் நாம் எதை விதைக்கிறோமோ அதையே நாம் அறுப்போம் அப்படின்ற தலைப்புல நம்ம இன்னைக்கு வசனங்களை வாசிப்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 7 முதல் 8 வரை வாசிக்கும். Galatians 6, 7 and 8. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ணப்பட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆமென். சோ மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு தான் வசனங்கள் ஆரம்பிக்குது நமக்கு. ஏன்னா இருக்கிறதுலயே ஒரு பெரிய மோசம் போக்குதல் புரிய காரியம் என்ன அப்படின்னா, தன்னைத்தானே மோசம் போக்கிக் கொள்கிறது, செல்ஃப் டிசெப்ஷன். அதான் வசனங்கள் கலாத்தியர் எழுதுற போல பவுல் எழுதுறார், மோசம் போயிடாதீங்கப்பா, தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். கர்த்தர் சில கட்டளைகள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுப்போம் என்பது கட்டளை. ஏன்னா பைபிள் அப்படின்றது, பரிசுத்த வேதாகம் என்பது ஒரு சட்ட புஸ்தகம். சட்ட புஸ்தகத்துல சொல்லப்பட்ட காரியங்களை கீழ்ப்படியும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம், சட்ட புஸ்தகங்கள் சொல்லப்பட்ட காரியங்களை கீழ்ப்படியலைன்னா நமக்கு சாபம் என்பதை உபாகம் 28ஆம் அதிகாரத்தின் மூலமா எல்லாரும் அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப அது போல அது அறிந்த பிள்ளைகளாக இருக்கிற நாம், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் அப்படின்னா, நமக்கு எதை விதைக்கிறோமோ, எந்த வார்த்தைகளை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் என்பது ரொம்ப கிளியரா, ரொம்ப திண்ணமாக இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்போ ஆனா நான் வார்த்தையை பேசிட்டேன், அதெல்லாம் ஆண்டவர் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு, அதெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தை ஒரு நியூட்ரலான ஒரு வார்த்தை அல்ல, ஒரு நடுநிலையான வார்த்தைகள் அல்ல. ஒன்று, இந்த வசனம் 8 சொல்லுகிற பிரகாரமாக, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஒன்னு அழிவு, ஒன்னு நித்திய ஜீவன். இது ரெண்டுக்கும் நடுவுல எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. இந்த வசனங்களின்படி எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. அப்போ நான் பேசுகிற வார்த்தை ஒண்ணு ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கும், இல்லை அது அழிவுக்கு ஏதுவான வார்த்தைகளாக இருக்கும். அப்போ மாம்சத்தினால் அழிவு விதைக்கிறோம் அப்படின்னா, அப்ப மாம்சத்துக்குரிய காரியங்கள் என்னன்னு பார்க்கும் பொழுது, கேலி, கிண்டல், ஒருத்தர் மேல கசப்பு, இல்ல கோபம், இந்த மாதிரி ஒரு காரியங்கள் எல்லாமே மாம்சத்தினால் விதைக்கிற காரியங்களாக இருக்கிறது. அது அழிவை உண்டாக்குகிறது. அப்ப ஆவிக்கென்று விதைக்கிறது தான் என்னன்னா, சத்தியத்துக்குரிய காரியங்கள், நீதிக்குரிய காரியங்கள். கர்த்தர் என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்? அன்பு, தயவு, மன உருக்கம், நீடிய சாந்தம், பொறுமை, இந்த மாதிரி காரியங்களை விதைக்கும் பொழுது நாம் நித்திய ஜீவனை அறுப்போம் என்று கர்த்தர் இங்க சொல்லுகிறார். அப்போ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுக்கு ஏதுவாக, இது மத்தவங்களுக்கு மாத்திரமல்ல, தனக்குத்தானே கூட சில வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா அது ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை மாத்திரம் இருக்கணும். ஏன்னா எந்த வார்த்தையை பயன்படுத்துறோமோ அது விசுவாசத்தோட பயன்படுத்தும் பொழுது அந்த வார்த்தை நம் வாழ்க்கையில பலிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம அந்த வார்த்தையை விதைக்கிறோமே ஆனால் அதை தான் நாம் அறுப்போம் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வாசிப்போம். லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 38. லூக் 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஆமென். அப்போ இந்த வார்த்தைகள், இந்த வசனத்தை கட்டட சபைகள்ல தசம காணிக்கைக்கும் நீங்க ஆசீர்வாதமாக வாழ்வீங்க, ஐஸ்வர்யமாக வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கற்றுக் கொடுத்த காலங்களும் உண்டு. அதை கேட்டு நம்பி நம்ம ஏமாந்த காலங்களும் உண்டு. ஆனா இந்த வசனத்தோட கான்டெக்ஸ்ட் அது அல்ல. இந்த வசனத்தோட கான்டெக்ஸ்ட் 37ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன என்று தெரியவும் அதை வாசிக்கிறேன். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காது இருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாது இருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாது இருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலை பண்ணப்படுவீர்கள். அப்போ வாயின் வார்த்தைகளை குறித்து இந்த வசனங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மற்றவர்களுக்கு குற்றவாளிகள் தீர்க்கக்கூடாது, நம்ம மற்றவர்களுக்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கக்கூடாது, விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்ற காரியங்களை பார்க்கிறோம் இங்க. அப்போ இந்த விஷயங்களை செய்யும் பொழுது அப்போ வசனம் 38 சொல்லுகிறது, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்களும் எந்த அளவையினால் அளக்கிறீர்களோ அதே அளவையினால் உங்களுக்கும் அளக்கப்படும். அப்போ நம்ம மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஜீவனை அறுப்பான் என்பதை கலாத்தியர்ல வாசிச்சோம். அதுக்கு ஒத்த வசனமாக இது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்போ நம்ம ஸ்பீச் நம்ம வாயின் வார்த்தைகள் அது ஜீவனுக்கு ஏதுவான ஒரு வார்த்தைகளாக, கர்த்தருக்கு பிரியமான, அது ஆவிக்குரிய அந்த விதைக்கிறவன் ஆவிக்குரிய விதைக்கான் பார்க்கறது போல அந்த விதைக்கிறவன் ஆவியினாலே ஜீவனை அறுக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிப்போம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் வசனம் 8. Proverbs 22:8.
அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான், அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியும். ஆமென். ஆமென். இது ஒரு எச்சரிக்கையாக ஒரு வார்னிங் மாதிரி கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். அப்போ சில வார்த்தைகள் பயன்படுத்தும் பொழுது அதோட அவுட்கம் என்ன? இது நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன், இந்த வார்த்தையினால் அது என்ன வெளிவரும், அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைகள் வரும்ன்றத நிதானித்து அறிஞ்சு அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நமக்கு அது சேமமாக இருக்கும். ஆனா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி யோசிங்க, இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா, இது வேண்டாமா, இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா இல்லையா, இது ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தையா இல்லையா அப்படின்னு நிதானித்தறிந்து ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். ஏன்னா இந்த வசனம் சொல்லுகிறது, அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை தான் அறுப்பான், அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியும். அப்போ ஒருத்தர் பேசும் பொழுதோ நம்ம ஒரு கான்வர்சேஷன், 2 பேர் பேசிட்டு இருக்கிறோம், ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின் பொழுது அவங்க பேசுறது வார்த்தைகள் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நாம் தேவனை அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கூட இருக்கிறார். அப்ப நம்முடைய வார்த்தை அப்ப அவங்க எவ்வளவுதான் விரோதமாக பேசினாலும் நம்முடைய வார்த்தைகள் உப்பால் சாரம் ஏறினதாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆனா சில டைம் நம்ம என்ன பண்றோம், என்ன அவமானப்படுத்திட்டாங்க, அந்த சொன்ன வார்த்தை என்னை புண்படுத்திருச்சு அப்படின்ற அந்த எண்ணங்கள்ல இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம், நாமும் கூட சில வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்களை அவமானப்படுத்துறதோ இல்ல அவங்களை என்ன பண்றோம், அவமானப்படுத்தி பேசுகிற சூழ்நிலைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஃபைனலி அந்த மாதிரி நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சொல்லிட்டு நம்ம வார்த்தைகளை பேசும் பொழுது இதுல பக்தி விருத்தி எதுவுமே இல்ல. ஆனா வசனம் சொல்லுகிறது, அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியும் அப்படின்னு பாக்குறாரு. இப்ப நம்ம எவ்வளவுதான் உக்கிரத்தோட சில அவமானப்படுத்தி பேசினா கூட அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. கடைசியில அது ஒளிஞ்சுதான் போகிறது. ஃபைனலி அவுட்கம் என்ன அப்படின்னா, நான் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும், எதிராளிக்கு முன்பாக என்னுடைய ரெஸ்பெக்ட், நான் யார், என்னை குறிச்சு ஒரு பெரிய ரெக்கார்டு இல்லாத இருந்திருக்கலாம், இவங்க நல்லவங்க, நல்லா பேசுறாங்க, நல்லா பழகுறாங்கன்ற மாதிரி இருந்தும் கூட இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்துல நம்முடைய மரியாதை கூட குறையுதுன்னு பாக்குறோம். வாசிப்போம் ஓசியா 10ஆம் அதிகாரம் வசனம் 12. ஹோசியா 10:12. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததை அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசன நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார், அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அதை எல்லாரும் ஆவலோடு நம்ம எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறோம். அவர் நீதியை வருஷிக்க பண்ணும் நாள் வந்தது, கர்த்தருடைய நாள் வந்தது என்று நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணுமாம், தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். இந்த இடத்துல ஒரு ஃபார்மரோட ஒரு எக்ஸாம்பிளை இந்த இடத்துல அவங்க கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஃபார்மர் என்ன சொல்றான், தரிசு நிலத்தை என்ன பண்றான், ஒரு விதையை தூவதற்கு முன்பாக, கனிகளை பறிப்பதற்கு முன்பாக தரிசாக இருக்கிற நிலத்தை அவன் பண்படுத்துறான். அந்த சாயில் ஒரு முளைப்புக்கு ஏத்ததாக அந்த தரிசு நிலத்தை பண்படுத்துறான் முதல்ல. இப்போ தரிசனத்தை பண்படுத்ததுக்கு அப்புறம் அவன் விதைக்கிற விதை எப்பேற்பட்ட விதையாக இருக்கிறது, நீதிக்கேற்ற விதையாக இருக்கிறது. அது தயவு குத்துதாய் அறுப்பை கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். சோ முதல்ல ரிலேஷன்ஷிப், ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக இருந்தீங்க அப்படின்னா வார்த்தையினால் எதை விதைக்கிறோமோ அதை நம்ம அறுப்போம்னு பாக்குறோம். அப்ப நம்ம வார்த்தையினால் இது பேசுகிற காரியங்கள் அது நீதிக்கு ஏதுவான காரியங்கள், அதை விதைக்கிறோம். அதை விதைக்கும் பொழுது நமக்கு அறுப்பும் கூட பாத்தீங்கன்னா தயவு கொத்ததாய் கர்த்தருக்கு பிரியமானதாக அது வருகிறது. ஆனாலும் அதுக்கு முன்பாக தரிசு நிலமாக இருக்கிற அந்த இருதயத்தை பண்படுத்த வேண்டும். அதை பண்படுத்தினா மட்டும்தான். ஒருவேளை டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்னா ஒருவர் பேசி அந்த மனஸ்தாபத்தை போக்கிக் கொண்டு அது சமாதானத்தோட வாழும் பொழுது நம்ம நீதிக்கு விதைக்கிற பிள்ளைகளாக நம்ம மாற முடிகிறது. வாசிப்போம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 2 வரை. Matthew 7:1-2. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். ஆமென். ஆமென். சோ நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் தீர்க்காதிருங்கள். அப்போ கர்த்தர் தான் நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கார். அப்ப நாம ஒருத்தர் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றோமா அப்படின்றத நிதானித்து பார்ப்போம். ஏன்னா நம்ம எந்த ஜட்ஜ்மெண்ட்டை எந்த நியாய தீர்ப்பு மற்றவங்களுக்கு கொடுக்கிறோமோ அதே நியாய தீர்ப்பு நமக்கு மீண்டும் வரும் என்பதை மத்தேயு 7ஆம் அதிகாரம் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். அப்போ நான் மற்றவங்க ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா சாந்தமுள்ள ஆவியோட நான் மற்றவங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆனா அந்த ஃபீட்பேக் நம்ம ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், இது தவறா இருக்கு சகோதரனே சகோதரியே, இதுல நீங்க மாற்றத்தை வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம சில காரியங்களை சொல்ல விருப்பப்படுறோம் அப்படின்னா அந்த ஃபீட்பேக்,
அந்த வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த அந்த புத்தி சொல்லக்கூடிய காரியங்கள் வந்து அவர்களுக்கு நம்பிக்கையை உண்டாக்க வேண்டும். நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம சில 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 பேருக்கு வந்து சில காரியங்களை சொல்லிக் கொடு, அவங்க தவறா நடந்துக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிகிறது அப்படின்னா நம்ம சும்மா இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு அதை போய் புத்தி சொல்ல வேண்டிய நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. அப்போ புத்தி சொல்லும் பொழுது அந்த புத்தி சொல்லுதல் வந்து எதிரில் உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய காரியமாக இருக்க வேண்டும். நம்பர் 1. 2வது விஷயம் வந்து இது டைரக்ஷன்ஸ், இது இப்படிதான் செய்யணும், இப்படி செஞ்சா இது வந்து நீங்க மீண்டு வரலான்றத ஒரு டைரக்ஷன். ஸோ நம்பிக்கையும் ஒரு டைரக்ஷனும் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த மனம், அந்த எதிரில் உட்கார்ந்துருக்கவனுக்கு ஒரு மனம் மாற்றம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல நீ செஞ்சது தப்புன்னு சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா மற்றவர்களை குற்றப்படுத்தும் பொழுது எனக்கு நானே நியாய தீர்ப்பை வருவித்துக் கொள்ளுகிறேன் என்பதற்கு மத்த 7ஆம் அதிகாரம் வசனம் 1-2 சாட்சியாக இருக்கிறது. வாசிப்போம். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் வசனம் 22. Proverbs 26:22. கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். ஆமென். ஆமென். இப்ப எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் என்ற தலைப்புல சில வசனங்களை பார்த்துட்டு இருக்கோம். இதுல கடைசியா வருகிற வசனம் இதுதான். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்தை தேய்க்கும். அப்போ ஒரு டேஞ்சரான ஒரு காரியம் என்னன்னா இந்த காசிப். அது வந்து இந்த புரணி பேசக்கூடிய காரியங்கள். இப்ப சாதாரணமா ஒரு விஷயம் வந்து 2 பேர் பேசியிருப்பாங்க. அந்த 2 பேர் பேசின காரியத்தை வந்து ஒருத்தர் கேட்டு இன்னொருத்தர் போய் வந்து காமெடியா பேசி அவங்கள பத்தி குறை சொல்ற விஷயம். சோ இது வந்து இந்த மாதிரி விஷயங்களை பேசுறதுதான் வசனம் சொல்லுகிறது. கோல்காரனுடைய வார்த்தை விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்தை தேய்க்கும் அப்படின்னு பாக்குறோம். அப்போ இப்ப எதிரில் உட்கார்ந்து கேட்கிறவர்களுக்கும் அது வந்து அவங்க கெட்டு போகிறாங்க. பேசுகிற நாமும் கூட நம்ம வந்து பாவத்துல விழுகிறோம் வந்து பாக்குறோம். அப்போ இந்த புரணி பேசுறதுக்குரிய காரியங்கள் வந்து கர்த்தருக்கு பிரியமானதாக ஒருபோதும் இருக்க போறது இல்லை. அப்போ நான் புரணி பேசல, நான் வந்து சரியாதான் பேசுறேன்ற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நிதானித்து அறியுங்க. இது மற்றவங்களை குறை சொல்லுகிற காரியங்கள் வந்து கர்த்தர் அனுமதிப்பாரா, அனுமதிக்க மாட்டாரா, இல்ல நம்ம வந்து சில காரியங்கள் நிதானித்து அறிகிறோன்ற பேர்ல வந்து நம்ம குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறோமா என்பதை நாம நிதானித்து அறிவோம். அப்போ அடுத்ததா இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு குணப்படுத்தும் நாவு. நம்முடைய நாவு என்பது வந்து மற்றவர்களை குணப்படுத்தக்கூடிய வந்து அவயவமாக செயல்பட வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்து ஒரு காயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. நண்பர்கள் மூலமாகவோ இல்ல வந்து வேலை ஸ்தலத்திலோ இல்ல கணவனுக்கோ இல்ல மனைவிக்கோ இல்ல பெற்றோர்களுக்கோ ஏதாவது ஒரு காரியத்தினால யாராவது ஒருத்தருக்கு வந்து மனம் வந்து எங்கேயா ஒரு இடத்துல புண்பட்டு இருக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ இதுல வந்து இல்ல, எந்த இடத்துலயும் நான் வந்து இல்லைன்ற மாதிரி யாரும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரியங்கள் இருக்கலாம். அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய நாவை பயன்படுத்தி அது குணமாக்கக்கூடிய நாவாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை குறித்து வசனங்களை வாசிப்போம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் வசனம் 4 வாசிக்கலாம். Proverbs 15:4. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஆமென். சோ இங்க 2 காரியங்களை பாக்குறோம். ஒண்ணு வந்து ஜீவ விருட்சம், ஒண்ணு வந்து ஆவியை நொறுக்கும். அப்போ ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்பதை நம்ம வந்து ஆல்ரெடி வாசிச்சோம். அப்போ நான் பேசும் பொழுது என்னுடைய நாவு அந்த ஆரோக்கியம் உள்ள அந்த நாவாக இருந்துச்சு அப்படின்னா எதிரில் உட்கார்ந்து கேட்குவர்களுக்கு அது ஜீவ விருட்சமாக மாறுகிறது. ஆனாலும் என்னுடைய நாவு மாறுபாடு உள்ள நாவாக இருந்ததே ஆனால் அது ஆவியை நொறுக்குகிறது. இட் கேன் கிரஷ் த ஹார்ட். அப்போ அவங்க வந்து இருதயத்துல ஆல்ரெடி வந்து போயிருந்தா கூட நம்ம பேசுகிற வார்த்தையின் மூலமா இன்னும் அவர்களை நோக்கடித்து அந்த இருதயத்தை வந்து மனம் மடிய செய்யக்கூடிய வார்த்தைகளையும் இந்த நாவு பேசுகிறதுக்கு அது ட்ரெயின்டா தான் இருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும்? நம்ம தேவனை அறிந்த பிள்ளைகளாக நம்ம பேசுகிற வார்த்தையின் மூலமாக அந்த ஆரோக்கியமுள்ள நமது நாவு ஜீவ விருட்சமாக மாற வேண்டும் அப்படின்றத பார்க்கிறோம். வாசிக்கலாம். அடுத்ததா கலாத்தியர்ல 6ஆம் அதிகாரம் வசனம் 1. Galatians 6:1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஆமென். இங்கேயும் 2 விஷயங்கள் பாக்குறோம். ஒண்ணு சீர்பொருந்த செய்யணும், ஆனா நீ எச்சரிக்கையாவும் இருன்னு சொல்லிட்டு 2 காரியங்களை பிரிச்சு ஆண்டவர் சொல்றார். சோ ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். அப்போ நம்முடைய நாவு எப்பேற்பட்டதாக இருக்குன்னு சொல்லி தலைப்புல பார்த்தோம்னா அது குணப்படுத்தக்கூடிய நாவாக மாத்திரம்தான் இருக்க வேண்டும். மற்றவருடைய குற்றம் குடிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. எந்த அளவினால் அளக்கிறோமோ அதே அளவினால் நமக்கும் அளக்கப்படும் என்பது வேத வாக்கியம். அப்போ நம்முடைய நாவு நீதிமொழிகள் 15:4 அது ஆரோக்கியம் உள்ள நாவு, அது ஜீவ விருட்சமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அப்போ இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரமாக யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யணுமாம்?
சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா சீர்பொருந்த பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்துல புகுந்துட்டு நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்ப நான் சீர்பொருந்த செய்யறேன்னு சொல்லிட்டு நாம் பாவத்துல விடாதபடிக்கு இது வந்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்றதை 2 கான்ட்ராஸ்ட் இங்க பார்க்கணும். அப்போ ரொம்ப 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 கவனமாக நம்முடைய வாயின் வார்த்தைகள் வந்து சரியான வார்த்தைகளாக நம்ம பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் பாக்குறீங்க. இப்போ சில காரியங்களை வந்து தாழ்ந்து போகிறதுனால நான் வீக்கா இருக்கிறேன், நான் பலவீனமா இருக்கின்றதுக்கு அர்த்தம் அல்ல. நான் வந்து அந்த மாதிரி சூழ்நிலை ஒரு பிரச்சனை 2 பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். பிரச்சனை இருக்கிறது காலகட்டத்துல நீங்க பொருந்த பண்ண நீங்க போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தாழ்ந்து போய் நம்ம தேவனை தரித்து கொண்ட பிள்ளைகளாக சமாதானத்தையும் நம்ம வந்து சமாதானத்தை ஆஃபர் பண்ற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்ம சில டைம் வந்து நான் வீக்கா போயிட்டேன், நான் வந்து தாழ்ந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி எண்ணங்களுக்குள்ள நம்ம வராம நம்ம எவ்வளவு வந்து ஆவியில வளர்ந்திருக்கிறோம் என்ற காரியங்களை இது வெளிப்படுத்தி காட்டுகிறது. அப்போ இட் இஸ் நாட் வீக்னஸ். இப்போ வந்து தாழ்ந்து போகிறது வந்து வீக்னஸ் குறிக்கல, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆவியில் நம்ம எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம் என்பதை அதை வந்து பிரதிபலித்து காட்டுகிறது. சோ இப்படிதான் வந்து குணப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு விரும்புகிறார். வாசிப்போம் இப்போ யாக்கோபுல 5ஆம் அதிகாரம் வசனம் 16, ஜேம்ஸ் 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு அப்படின்னு பாக்குறோம். இந்த இடத்துல சொஸ்தம் அடையணும் அப்படின்ற காரியங்களை பார்க்கிறோம். அந்த சொஸ்தம் அப்படின்றது வந்து வெறும் சரீர ரீதியான சொஸ்தம் மாத்திரமல்ல, இது மனதளவில் இருக்கிற ஒரு சொஸ்தம் கூட நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒண்ணும் இல்ல, 2 பேருக்கு பிரச்சனை இருக்கு, 2 பேருக்கு வந்து பேசாம ரொம்ப பல வருஷங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப இயேசுவோட பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன செய்யணுமா, நம்ம சீர் பொருந்தணும் அப்படின்னு சொல்லி இப்பதான் இப்ப வசனங்களை பார்த்தோம். இப்போ இந்த கலாத்தியர் 6:1 வந்து நம்ம சீர் பொருந்தணும்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நாம் சொஸ்தமடையும்படிக்கு ஒருவேளை வியாதிகளோ ஏதாவது பிரச்சனைகளோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதிராளிகள் வந்து நம்ம வந்து ஒரு மன்னிக்காம ஒரு சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் நாம் என்ன செய்யணுமா, அவர்களை ஒப்புரவாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சோ நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். அப்போ கன்ஃபெஸ் போய் இப்போ வந்து சரி உங்களுக்கு எதிராக யாரோ ஏதோ தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் நீங்க வந்து மனத்தாழ்மையோட கர்த்தருடைய மகளாக சரி நடந்துருச்சு, நானும் தவறு செஞ்சுட்டேன், நீங்களும் தவறு செஞ்சுட்டீங்க, நம்ம வந்து ஒப்புரவாகுவோம், இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம மீண்டுமாக நம்ம வந்து ஒப்புரவாகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புரவாகிறது வந்து இது அவமானத்துக்குரிய செயல்பாடு அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது அவமானத்துக்குரிய செயல்பாடு அல்ல. இதுதான் நமக்கு வந்து விடுதலையை கொடுக்க போகிற ஒரு செயலாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில இருக்கிற கட்டுகளை உடைக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. ஏன்னா நம்ம மனம் திரும்பும் பொழுது, நம்ம எதிராளிகளை மன்னித்து அவங்களா ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கிற விடுதலை வந்து நம்ம நினைப்பதற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அந்த லிபரேஷன், அந்த விடுதலை என்பது அது நம்முடைய உறவுகளையும் ஒட்டுகிறது. முதலாவது. இரண்டாவது வந்து நம்ம உடல்ல ஏதாவது வியாதிகள் இருந்தாலும் கூட அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். யாக்கோபு 5:16 சொல்லுகிற பிரகாரமாக நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. எபேசியர் வாசிப்போம் 4ஆம் அதிகாரம் வசனம் 32, எபேசியன்ஸ் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்போ அந்த குணப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் என்னுடைய வாயிலிருந்து வெளிப்படுது. இப்ப வந்து நம்ம நிறைய சமைக்கும் பொழுது நம்ம சில மசாலா ஆட் பண்றோம் பாத்தீங்கல்ல. அப்போ இன்கிரீடியன்ஸ், அந்த ஃபுட் வந்து ரொம்ப ஃபிளேவர்ஸமா ரொம்ப டேஸ்டியா இருக்கிறதுக்கு நம்ம சில காரியங்களை பயன்படுத்துறோம். அப்ப அது போல என் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த அவுட்புட், அந்த வார்த்தை வெளியே வரணும் அப்படின்னா, நன்மையான வார்த்தைகள் வெளியே வரணும்னா அதுக்கு சில இன்கிரீடியன்ஸ் இருக்கு, சில விஷயங்களை பயன்படுத்தணும். என்னன்னு சொல்லும் பொழுது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னிச்சது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்போ 3 காரியங்களை குறித்து இங்க பேசப்படுகிறது. ஒன்று, அதுக்கு முன்பாக நம்ம இந்த விஷயங்களை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னா, தயவு, மன உருக்கம், மன்னிப்பு இதெல்லாம் நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னா நான் ஒரு புது சிருஷ்டி என்பதை நம்ம எல்லாரும் உணர வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 10 சொல்கிறது போல, ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நம்ம எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிய சிருஷ்டி. இதற்காக மீண்டுமாக நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 10 பிரகாரமாக நற்கிரிகளை செய்கிறதற்கு.
இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் மீண்டுமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவைகளை முன்னதாகவே ஒரு ஆயத்தமும் பண்ணியிருக்கிறார். அப்ப நம்முடைய புதிய மனுஷன், புதிய சிருஷ்டி என்பதற்கு நம்ம எல்லாரும் மாறி இருக்கிறோம். அப்ப மாறி இருக்கிற நாம் புதிய மனுஷனுக்குரிய 3 காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னா, எபேசியர் 4:32 சொல்லுகிற பிரகாரமாக ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அந்த 3 காரியங்கள் தான் தயவு, மன உருக்கம், மன்னிப்பு. அப்போ அந்த புதிய மனுஷனாக இருக்கிற நாம், புதிய சிருஷ்டியாக இருக்கிற நாம், நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அப்படின்னா நமக்கு தயவு, மன உருக்கம், மன்னிப்பு இந்த 3 காரியங்கள் இருக்கும்போது கண்டிப்பா நம்முடைய நாவு அது குணப்படுத்தக்கூடிய நாவாக மாறும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 14 வாசிக்கலாம். 1 Thessalonians 5:14. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஆமென். ஆமென். சோ நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி, திடனற்றவர்களுக்கு தேற்றணும், பலவீனரை தாங்கணும், எல்லாரிடத்திலும் சாந்தமா இருக்கணும். இங்க 4 விஷயங்களை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. இது ஆம்பிளிஃபைடு ஒரு வெர்ஷன் இருக்கு இங்கிலீஷ்ல, ஆம்பிளிஃபைடு வெர்ஷன். அதுல என்ன எழுதிருக்கு நான் படிச்சு காட்டுறேன். We earnestly urge you, believers, admonish those who are out of line, undisciplined, the unruly, the disorderly, encourage the timid who lack spiritual courage, help the spiritual weak, be very patient with everyone, always controlling your temper. அப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன், விசுவாசிகளே நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், கர்த்தரை விட்டு பிரிந்திருக்கிறது, ஒழுங்கில்லாம இருக்கிற அந்த ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஒழுக்கம் இல்லை வாழ்க்கையில, அவங்க எப்படி வேணா வாழ்றாங்க, அவங்களுக்கு ஒரு இப்படிதான் வாழன்ற ஒரு தன்மை தெரியாம இருக்கிற ஜனங்களை பார்த்து அவர் சொல்றாரு, அதான் ஒழுங்கில்லாதவர்களுக்கு என்ன சொல்லணுமா, நீங்களும் நானும் புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாக்குது. அப்ப புத்தி சொல்லணும். அடுத்ததா என்கரேஜ் தி டிமிட். அப்போ ஆவியிலே திடனற்று இருக்கிற பிள்ளைகளை பார்த்து நம்ம தேற்றக்கூடிய பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆவியில பலவீனமா இருக்கிறவங்க நம்ம தேற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எல்லாவற்றையும் செய்யும் பொழுது புத்தி சொல்றேன் மற்றவங்களுக்குன்ற அந்த பட்சத்துல போய் நிற்கும் பொழுது நாமும் கூட சோதிக்கப்படாதபடிக்கு எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தம் உள்ள பிள்ளைகளாக நம்முடைய இந்த மாதிரி சில செயல்களை செய்யும் பொழுது நமக்கு கோபம் வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம விழுந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அந்த சமயத்துல கூட நம்முடைய ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக ரொம்ப 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 பேஷண்டா, ரொம்ப சமாதானத்தோட நம்ம ஆவியில நம்ம பாவம் செய்யாதபடிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து மற்றவர்களுக்கு புத்தி சொல்லணும்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிப்போம் கொலோசியர்ல 2ஆம் அதிகாரம் வசனம் 2. Colossians 2:2. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். ஆமென். ஆமென். சோ அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு நம்ம எல்லாரும் இணைந்து, இது எனக்கு மட்டும் இல்ல, இது உங்களுக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து அவர்கள் இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அப்போ டீப்லி ரூட்டட் இன் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வேரூன்றி நிற்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நம்ம இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது குணப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக நம்ம இருக்குன்றதை பார்க்கிறோம். அடுத்ததா இப்ப பார்க்க போற தலைப்பு, நாம் பேசுவதில் தேவனுடைய ஆலோசனை பெறுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஏன்னா நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்ப நம்ம எல்லாருக்கும் வயசு இருக்கு. வயசுக்குனால நம்ம நிறைய படிச்சிருப்போம், நிறைய அனுபவங்கள் நமக்கு இருக்கு. இந்த அனுபவத்துல நம்ம சில வார்த்தைகளை முற்காலத்துல பயன்படுத்தியிருப்போம். அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுனால நமக்கு தப்பிச்சிருக்கலாம், அந்த பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடிஞ்சிருக்கலாம். எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு அபண்டன்ஸா இருக்கு. நம்ம நிறைய நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு லைஃப்ல ஒருத்தருக்கும். ஆனா அதெல்லாம் நமக்கு பிரயோஜனப்படவே படாது. ஏன்னா நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. தன்னுடைய சொந்த வில் பவர்னால என்னால செய்ய முடியும், என் நாவை என்னால அடக்க முடியும் நம்ம நினைச்சோம்னா நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுற பிள்ளைகளாக மாறிவிடுவோம். அப்போ நமக்கு இந்த இடத்துல தேவை தேவனுடைய ஞானம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள உட்பட்டு இருக்கும் பொழுது நம்முடைய ஆலோசனை அவரிடம் வரும் பொழுது நம்முடைய நாவு ஜீவ விருட்சமாக மாறும். அதற்குரிய வசனங்களை வாசிப்போம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 17 முதல் 18 வரை. ஜேம்ஸ் 3:17-18.
பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதிக்கப்படுகிறது. ஆமென். சோ ஒரு புதிய மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்ற காரியத்தை இப்பதான் நம்ம பார்த்தோம். அவன 3 ட்ரைட்ஸை பார்த்தோம். ஒன்னு தயவு, ஒன்னு மன உருக்கம், ஒன்னு மன்னிக்கக்கூடிய தன்மை. நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மீண்டுமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காகனா நற்கிரியைகளை செய்வதற்காகவே நாம் மீண்டும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்போ யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 17 சொல்லுகிற பிரகாரமாக ஒரு புதிய மனுஷன் எப்படி இருக்கணும் பாக்குறப்போ, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது. அப்போ பரத்திலிருந்து வருகிற ஞானம், தேவனுடைய ஆலோசனை பெற வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும், நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வாய் அது உப்பால் சாரம் என்றதாக அது ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம், நம்முடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்துற பிள்ளைகளாக இல்லாம தேவனுடைய ஆலோசனை பயன்படுத்த வேண்டும் என்று விருப்பம் முற்ற பிள்ளைகளாக நம்ம இருந்தோமே ஆனால், இந்த வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாக அது சுத்தம் உள்ளதாய், அது சமாதானம் உள்ளதாய், அது சாந்தம் உள்ளதாய், அது இணக்கம் உள்ளதாய், அது இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாய், பட்சபாதம் இல்லாத வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் என் வாயிலிருந்து வெளிப்படும் பொழுது இத்தனை விஷயங்களையும் அது உள்ளடங்கி இருக்கிறதா இல்லையா என்பதை நிதானித்து அறிய வேண்டும். அதுதான் தேவனிடந்து இருந்து வருகிற ஞானமாக இருக்கிறது, அதுதான் தேவ ஆலோசனையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். வாசிப்போம் இப்போ நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 6. Proverbs 2:6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். ஆமென். ஞானத்தை தருகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்போ அந்த சோர்ஸ் ஆஃப் விஸ்டம், நமக்கு இருக்கிற ஞானத்தின் அந்த ஆரம்பம் எங்க இருக்கு அப்படின்னா அது கர்த்தரிடம் இருந்து வருகிறதா இருக்கிறது. அப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நான் கற்றுக்கிட்ட என்னுடைய அனுபவங்கள் இந்த இடத்துல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் தருகிற ஞானம் அதுதான் சோர்ஸாக, அதுதான் ஆரம்பமாக இருக்குதுன்னு பாக்குறோம். அப்போ மனுஷனே உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் வழிகளில் எல்லாம் என்னை நினைத்துக் கொள்ள நமக்கு வாசிக்கிறோம். அது போல கர்த்தர் விரும்புகிற காரியம் அதுதான். உன் சுய புத்தியின் மேல் சாராத, உன் எக்ஸ்பீரியன்ஸை நீ பயன்படுத்தாத, உன்னுடைய அனுபவங்களை தூக்கி ஓரமா வச்சிரு, என்னை மாத்திரம் சார்ந்துரு, என்கிட்ட கேளு, நான் உனக்கு கத்துக் கொடுக்குறேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ அவரிடம் அவரிடம் நம்ம சார்ந்து இருக்கும் பொழுது, அவரிடம் ஞானத்தை கேட்கும் பொழுது அந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி சிந்திக்கணும், எந்த வார்த்தைகளை பயன்படுத்தினா அந்த இடத்துல அது ஔஷதமாக மாறும் என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். வெளிப்படுத்தி காட்டும் பொழுது தாழ்மையுள்ள பிள்ளைகளாக நம்முடைய ஈகோவுக்கு இடம் கொடுக்காம அந்த இடத்துல ஈகோ தூக்கி ஓரம் போட்டுட்டு ஆண்டவர் சொல்றார் அதை அப்படியே கீழ்ப்படிவுன்னு சொல்லி நம்ம கீழ்ப்படி ஆரம்பிக்கும் பொழுது நம்ம தேவனுடைய புத்திரராக நம்ம மாற முடியும். ஏன்னா சமாதானம் பண்ணுறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 9 வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் 1:9. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். ஆமென். ஆமென். சோ இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் செய்கிறோம். சோ பவுல் இங்க கொலோசிய மக்களுக்காக ஜெபம் பண்றாருன்ற பார்க்கணும். இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவில் நிரப்பப்பட. அப்போ இங்க நீங்க சுய புத்தியின் மேல் சாராதீங்கப்பா, கர்த்தருடைய ஞானத்தில் நிரப்பப்படணும். நீங்க ஆவிக்குரிய முறையில் நீங்க என்ன பண்ணணுமா, விவேகத்தோட இருங்க. அவருடைய சித்தத்தை அறிந்த பிள்ளைகளாக அவரை அறிகிற அறிவில் நீங்க நிரப்பப்படுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு பவுல் சொல்லுகிறார். அப்ப அது போல நாமும் கூட கர்த்தருக்கு ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே எல்லா ஞானத்தையும் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, நான் செய்கிற காரியங்கள்ல ஆவிக்குரிய விவேகத்தோட நடப்பதற்கும், அது மாத்திரம் இல்லாம சித்தத்தை அறிந்த பிள்ளைகள் மகனாக அதில் நிரப்பப்படவும் நான் ஆசையா இருக்கிற ஆண்டவரே, எனக்கு நீங்க செய்து கொடுங்க ஆண்டவன்னு சொல்லி அவரோட கெஞ்சி மன்றாடும் பொழுது இந்த ஞானத்தை அவர் நமக்கு தருகிறார். அப்ப ஒரு ஞானம் நமக்குள்ள பரிபூர்ணமாய் வாசம் செய்யும் பொழுது நம்முடைய நாவு மருந்தாக மாறுகிறது. 1 கொரிந்தியர் வாசிப்போம் 2ஆம் அதிகாரம் வசனம் 13. 1 Corinthians 2:13. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். நாங்கள் மனுஷ ஞானம், அப்போ இது பேச்சு திறமை பத்தி பேசப்படுது. நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு, நான் யாரு எது பேசினாலும் அவங்கள நான் கவுண்டர் கொடுத்து மடக்கிறதுக்கு எனக்கு பேச்சு திறமை இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா
கர்த்தர் கண்களுக்கு முன்பாக அது உகந்ததாக இருக்காது. ஏன்னா அவர் சொல்றாரு, அவைகள் நாங்கள் மனுஷர் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவோடு சம்பந்தப்படுத்தி காட்டுறோம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய திறமைகளை நாம் பயன்படுத்தாம கர்த்தருடைய ஆலோசனையை முன்னிலைப்படுத்தி, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மாத்திரம் கடைபிடிக்கிறான்னு ஆண்டவரே சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அது கர்த்தருக்கு பிரியமான காரியங்களாக மாற ஆரம்பிக்கிறது. வாசிப்போம் பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரம் வசனம் 5. பிலிப்பியன்ஸ் 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆமென். ஆமென். சோ அல்டிமேட்டான நமக்கு ஒரு பெரிய ரோல் மாடல் யாருன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் எப்படி வாழ்ந்தாரோ, பவுல் சொல்ற பாத்தீங்களா, நான் எப்படி நான் கிறிஸ்துவை பின்தொடர்கிறேனோ அதை போல நீங்களும் என்னை பின்தொடருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு முதல் படி எடுத்து வச்சுட்டாரு. அந்த படி மேல பவுல் என்ன பண்றாரு, அந்த படி அவரோட படியை பதிக்கிறாரு. அப்ப அவர் அடுத்த படி எடுத்துட்டாரு, நம்ம அதுக்கு பின்னாடி போய் அதே படியை பதிக்கிறோம். அது போல இயேசு கிறிஸ்துவ தான் நமக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவரிடம் கசப்பு, மூர்க்கம், கோபம், கூக்குரல், வஞ்சகம், அப்புறம் புரணி கூறுதல், இந்த மாதிரி எந்த ஒரு காரியங்களுமே இயேசு கிறிஸ்து வெளிப்படவே இல்லை. இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டது தாழ்மையும் அன்பும் ஊழியத்துக்குரிய காரியங்கள் மாத்திரம்தான். அப்போ நமக்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு முன் மாதிரி யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் நமக்கு ஒரு முன் மாதிரியான வாழ்க்கை. அவர் வாழ்ந்த முறைகள் பார்க்கும் பொழுது அது தாழ்மையுள்ள ஒரு அன்புள்ள ஒரு ஊழியமாக அது அமைந்தது என்பதை நம்ம எல்லாரும் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்மை நாமே மோசம் போக்கிக் கொள்ளாமல், நான் சரியாதான் இருக்கிறேன், என் வாயின் வார்த்தைகள் சரியாதான் இருக்குது, யாராவது எனக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க அவமானப்படப்படி நான் பேசுறதுலாம் தவறு இருக்குன்ற மாதிரி நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொண்ட பிள்ளைகளாக அவர் எப்படி இந்த பூமியில வாழ்ந்தாரோ அதே போல வாழும் பொழுது நாமும் கூட ஜீவனை உடைய பிள்ளைகளாக கர்த்தர் வரும் பொழுது தரிசிப்பதற்கு ஆயத்தமாக பிள்ளைகளாக வாழ முடியும். அடுத்ததா பார்க்க போற தலைப்பு, நாவுக்கு கடிவாளமிட்டு எப்படி ஒழுக்கத்துக்கு கொண்டு வருகிறது. ஏன்னா இது ஒரு நமக்கு எல்லா பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் தெரியும், இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ். பட் எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் அ சொல்யூஷன். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பதில் இருக்குது. அதை பத்தி பார்க்கும் பொழுது வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். ஆமென். ஆமென். சில வார்த்தைகளை பேசும்போது ஒரு ஃபில்டரே இருக்காது. சில வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னா யார் எதிரில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன யோசிப்பாங்க, இது பக்தி விருத்தியை உண்டாக்குதா இல்ல அழிவுக்கு எதுவான வார்த்தைகளாக இருக்கிறதா, எதை பத்தியும் கவலையே இல்லை. என் வாயில என் இருதயத்துல சில வார்த்தைகள் தோணுது, அதை நான் பேசுவேன். நோ ஃபில்டர். அந்த டீ எக்ஸாம்பிள் கொடுத்தா பாத்தீங்களா, அந்த வடிகட்டி எல்லாம் கிடையவே கிடையாது. அப்படியே டீயை ஊத்துற மாதிரி என் வாயில என்ன தோணுதோ, எது என்ன வருதோ அந்த வார்த்தைகள் நான் பேசுவேன். அன்ஃபில்டர்டு. அப்ப நாவுக்கு கடிவாளமே இல்லை அப்படின்னு பாக்குறோம். இது ஏன் இது சில காரியங்கள். அடுத்தது பிரைவேட் கான்வர்சேஷன். இப்ப வீட்டுல கணவனோ மனைவியோ பெற்றோர்களோ பிள்ளைகளோ இல்ல ஆபீஸ்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும் பொழுதோ எங்கேயாவது பிரைவேட்டா சில காரியங்களை பேசுறோம் பாத்தீங்களா, அந்த பிரைவேட்டா 2 பேர் தானே பேசுறோம், 3 பேர் தானே பேசுறோம், இதுல என்ன பெரிய விஷயங்கள் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுதான் நமக்கு சத்துருவாகவே மாறுகிறது. ஏன்னா அந்த இடத்துல தனிப்பட்ட முறையில சில காரியங்களை பேசும் பொழுது நம்ம எது வேணா பேசுறோம், அன்கன்ட்ரோலபிளான சில வார்த்தைகளை பேசுறோம். அந்த வார்த்தைகள் மத்தவங்க பேசுறாங்க, நாங்க பேசுறோம்னு சொல்லிட்டு பேச பேச இருதய வஞ்சனைகளால் நிறையப்பட்டு அந்த தேவையில்லாத சில காரியங்கள் நம்ம இதுல போய் நிக்குது. அப்ப அதுதான் வாயின் வழியாக வெளியே வருகிறது. சில டைம் பாத்தீங்கன்னா இம்பல்சிவ், ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், என்ன அவமானப்படுத்திட்டாங்கன்ற மாதிரி அவங்க ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு காரியம் சொல்லியிருப்பாங்க, ஆனாலும் கூட அது ரெட்டிப்பாக 3 மடங்கா 10 மடங்கா 100 மடங்கா அவங்க அவமானப்படுத்தணுன்ற மாதிரி இம்பல்சிவா சில வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த இடத்துல சில விஷயங்களை சொல்லி பிரச்சனைகள் ரொம்ப பெருசாக்குறது நம்ம வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்ப அதான் ஆண்டவர் சொல்றது போல அந்த நாவுக்கு கடிவாளம் இட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். யாக்கோபு 1:26 சொல்வது பிரகாரமாக உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணா இருக்கும். அப்ப நம்ம எல்லாரும் இயேசுவை அறிந்த பிள்ளைகள். இந்த உலகம் வேண்டாம், சிலை வழிபாடு வேண்டாம், இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் உண்மையான தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு சத்தியத்தை புரிந்து கொண்டு அவரை அறிகிற அறிவில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டு அவருக்கு பிரியமாக நடக்கும்னு சொல்லி நம்ம எல்லாரும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அந்த பிரயாசம் தன்னை நாவை அடக்காம நான் சரியாதான் இருக்கிறேன் அப்படின்னா தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. அப்போ அவன் தான் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்துக் கொண்டு நான் செய்யறது எல்லாம் சரிதான், நான் தேவபக்தி உள்ள, டெய்லி 10 சாப்டர் படிக்கிறேன், டெய்லி 3 தடவை ஜெபம் பண்றேன், ஏழைகளை பார்த்தா உதவி செய்யறேன், நான் சத்தியம் போய் அறிவிக்கிறேன், இது எல்லாம் செஞ்சுட்டும் கூட
எல்லா கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சுட்டு கூட நான் தேவபக்தி உள்ளவன், நான் தேவபக்தி உள்ளவன் சொல்லிட்டு தன்னைத்தானே வஞ்சித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணா இருக்கும். அப்போ நம்ம எவ்வளவுதான் கர்த்தருக்கு ஊழிய பண்ண அவர் சொல்றாரு பாத்தீங்களா, அந்நாளிலே கர்த்தாவே கர்த்தாவே 46 தீர்க்கதரிசனம் உடுத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தணும் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். அப்போ அந்த இடத்துல அன்பு இல்லாமல் அவர்கள் நடந்து கொண்டார்கள், அவர் நாவு அடக்கம் இல்லாமல் அவர் பச்சித்து போட்டார்கள் பாக்குறோம். அப்ப அந்த மாதிரி நடக்கும் பொழுது அவர் தேவபக்தி வீணா இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம நாவுக்கு கடிவாளம் இட வேண்டியது, அதை ஒழுக்கத்துக்கு கொண்டு வர வேண்டியது நம்ம எல்லார் கையிலும் இருக்கிறது. அப்ப நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை யோசிச்சு பாருங்க, எந்தெந்த வார்த்தைகள்லாம் அது அழிவுக்குரிய வார்த்தைகள், ஜீவனுக்கு விரோதமான வார்த்தைகளாக இருக்குது என்பதை நிதானித்து பார்த்து ஒரு லிஸ்ட் ஒண்ணு போடுங்க. லிஸ்ட் ஒண்ணு போட்டீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்ப இதெல்லாம் தவறு. அப்ப அடுத்த தடவை அந்த வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வெளியே வராதபடிக்கு உங்க நாவுக்கு கடிவாளம் இடுவதற்கு கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்ய தேவனாக இருக்கிறார். சங்கீதம் வாசிப்போம் 119:11. Psalms 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆமென். உமது வாக்கை இருதயத்தில் வைத்து வைத்தேன்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய வசனங்களை நம்ம இருதயத்துல வைக்கும் பொழுது நாம பாவம் செய்யாதபடிக்கு அந்த கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு ஒரு ஃபில்டராக வேலை செய்கிறது. அது இந்த வார்த்தைகளை பேசலாமா வேணாமா அப்படின்னு நினைக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் நமக்கு ஞாபகம் வரும். அப்போ இது பேசக்கூடாது. அதுக்கு ஒரு ஃபில்டரிங் ப்ராசஸ் தான் நமக்கு உதவி செய்கிறது. அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, கர்த்தரை அறிகிற அறிவில பரிபூர்ணமாக வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நம்ம வாய்க்கு நம்ம பூட்டு போடணும் அப்படின்னா ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய வழி, வசனங்களை நம்ம இருதயத்திலே நிறுத்தி வைத்து அதை தியானிக்கும் பொழுது, அதை தியானித்துக் கொண்டே இருக்கும் பொழுது நம் வாயின் வார்த்தைகள் அது சரியான வார்த்தைகளாக வெளிப்படும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிக்கலாம். Hebrews 12:11. எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆமென். ஆமென். அப்போ ஒரு ஒழுக்கம், நமக்குள்ள ஒரு ஒழுக்கம் வரணும் அப்படின்னா கர்த்தர் விரும்புகிறார். அப்போ கர்த்தர் ஒழுக்கம் இல்லாத இருக்கும் பொழுது நம்ம சிச்சிக்கிறார். ஏன்னா தந்தை சிச்சியாத பிள்ளை உண்டோ, தவறு செய்யும் பொழுது ஏசப்பா நம்ம சிச்சிச்சார் அப்படின்னா அது நமக்கு பெரிய பெரிய கிரேஸ். ஏன்னா நான் கெட்டு போகல, கர்த்தர் என்னை கை விடல, நான் மனம் திரும்பணும்னு சொல்லி ஒரு சின்ன அடி எனக்கு கொடுக்கிறார் அப்படின் பொழுது நம் பாக்கியவான்களாக நம்ம மாறுகிறோம். அப்போ அந்த மாதிரி சிச்சைகள் வரும் பொழுது அப்பொழுது அது கடினமாக இருக்கலாம். தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆனால் ஆகிலும் பிற்காலத்திலே அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானம் பலனை தரும் அப்படின்னு பாக்குறோம். அப்போ நம்ம ஒரு ஒழுக்கத்துக்குள்ள இருக்கணும், வளரணும், நம்ம நாவை கடிவாளமிட்டு கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு விரும்புகிறார். ஒருவேளை தவறு செய்யும் பொழுது சிச்சைகள் வருகிறது, அந்த சிச்சைகளை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக மனமாற்றத்துக்குள்ள வர்றதுக்காக கர்த்தர் அனுமதிக்கிறார் புரிஞ்சுக்கிட்டு நம்ம முன்னேறி வரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். வாசிப்போம் 1 கொரிந்தியர்ல 9ஆம் அதிகாரம் வசனம் 27. 1 Corinthians 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆமென். அப்ப செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம மத்தவங்களுக்கு ஊழியம் பண்றோம், போய் சத்தியத்தை அறிவிக்கிறோம், மத்தவங்க மனம் மாறதுக்கு நம்ம எவ்வளவோ பிரயாசப்படுறோம், வசனங்களை வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், எல்லாம் செய்தும் கூட நான் என்ன பாதுகாத்து கொள்ளாம இருந்தேன்னா நான் பட்ட பிரயாசம் அத்தனையும் விருதாவாக மாறிவிடும். சோ மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். அப்போ என்னுடைய டிசையர்ஸ் எப்படி இருக்கு, நான் என்னுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களாக இருக்கிறது, நான் எதை யோசிக்கிறேன், நான் எதை சிந்திக்க எதை செயல்படுத்த, எந்த வார்த்தைகள் வாயிலிருந்து வெளியே வருகிறது அப்படின்றத ஒவ்வொரு நாளும் நிதானித்து அறியணும். ஏன்னா இதோ ஒரு நாள் செஞ்சுட்டு முடிக்கிற காரியம் அல்ல, ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது. அதை செய்து கொண்டு நம்ம நம்மை நிதானிக்கும் பொழுது நம்முடைய பரிசுத்தம் காத்து கொள்ளப்படும். அப்படி நம்ம ஒண்ணு செக் பண்ணாம நான் சரியாதான் இருக்கிறேன், நான் பண்றது எல்லாம் சரி அப்படின்னு நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய பரிசுத்தம் பரிசுத்த குலைச்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சங்கீதம் 141:3 வாசிக்கலாம். Psalms 141:3. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். ஆமென். ஆமென். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அப்ப இதுக்கு நமக்கு வசனம் போல நமக்கு இந்த இடத்துல உதவி தேவை. கர்த்தருடைய உதவி நமக்கு பூரணமாக தேவைப்படுகிறது. ஏன்னா மனுஷனால் அதை அடக்க முடியாது. அந்த எண்ணங்களை மேற்கொள்றது கடினம் தான். ஆனால் கர்த்தர் என்னுடைய கூட இருக்கும்போது பிலிப்பியர் 4:13 சொல்லுகிற பிரகாரமாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு கடினங்கள் கஷ்டங்கள் இருக்கிறது, தாண்டி வந்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா சின்ன சின்ன காரியங்களை நம்ம பாவத்தின் மூலமா
நித்திஜீவன் இழந்து போகாதபடிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து இந்த வாயின் வார்த்தைகளை வந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நம்ம கடமை. வாசிப்போம் நீதிமொழிகள் 25:28, Proverbs 25:28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். ஆமென். அப்போ நமக்கு வந்து ஒரு 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 செல்ஃப் கண்ட்ரோல், ஒரு சுய கட்டுப்பாடு இல்லைன்னா நம்ம எவ்வளவு வீக்கா இருக்கோன்ற காரியத்தை அது பிரதிபலித்து காட்டுகிறது. இந்த வசனம் சொல்றது போல தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான். அப்போ ஒரு பட்டணத்திற்கு அதன் மதில்கள் தான் அது வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. ஆனா அந்த மதில் இடிஞ்சு போச்சு அப்படின்னா யார் வேணா உள்ள வரலாம், யார் வேணா வெளியே படலாம். அப்ப அது போல எனக்கு வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல, ஒரு இச்சடக்கம் இல்லாம நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் எவ்வளவு வந்து ஒரு பலவீனத்திற்கு வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கேன். இந்த பிசாசனை சோதிப்பதற்கு நான் எவ்வளவு இடம் கொடுத்திருக்கேன்றதை நிதானித்து பார்ப்போம். அப்போ எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல்டா நான் இருக்கணும். ஏன்னா நான் செல்ஃப் கண்ட்ரோலா இல்லைன்னா எனக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை. தன் ஆவி அடக்காத மனுஷன் மதிலிருந்த பட்டணம் போல இருக்கிறான் என்று பார்க்கிறோம். ஏசாயா 50:4 வாசிக்கலாம். ஐசையா 54. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்துருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆமென். ஆமென். சோ இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்லி நான் அறியும்படி. அப்போ மற்றவர்களுக்கு கவுன்சிலிங் நம்ம எல்லாரும் கொடுக்குறோம். நிறைய பேருக்கு வந்து கர்த்தரை பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அவங்க கஷ்டம் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு உங்க பலப்படுத்தி இதை செய்யுங்க, செய்யாதீங்கன்னு சொல்லி நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யற பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அப்போ வசனம் சொல்லுகிற பிரகாரமாக கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமான நாவை தந்துருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறனை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் பார்க்கிறோம். அப்போ அந்த டெய்லி டிபெண்டன்ஸ், ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவருடைய ஆலோசனை நமக்கு அதிகமாக கிடைக்கிறது. அந்த அதிகமான ஆலோசனை வர 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 என்ன ஆகுதுன்னா நானும் கூட என் ஆவியில பலப்படுகிறேன், ஸ்பிரிச்சுவலா மெச்சூர் ஆகிறேன், மற்றவர்களுக்கும் அதனை உதவி செய்கிற மகளாக நான் மாறுது என்பதை நம்ம பார்க்கிறோம். சோ இவ்வளவு நேரமா நம்ம நாவை குறித்து நிறைய வசனங்களை தியானிச்சோம். சோ இந்த வசனங்களை கேட்கிற பிள்ளைகளாய் மாத்திரம் இல்லாமல் இந்த வசனத்தை கேட்டு நம்ம எல்லாரும் வந்து கர்த்தர் நம்ம வாழ்க்கை என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறாரோ அந்த மாற்றத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா இது ஓவர் ரேட்ல பண்ண முடியும் பார்த்தா முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா நம்மை நாமே நிதானித்திருந்து, ஏன்னா தன் நாவை அடக்காமல் தன்னை வஞ்சித்துக் கொண்டு நான் தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவன் தேவபக்தி வீணா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம எவ்வளவோ பிரயாசப்பட்டு கர்த்தருக்கு பிரியமாக நடக்க பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஆனா இந்த வாயின் வார்த்தை, அந்த அடங்காத எதிரி, அந்த சாவுக்கு ஏதுவான விஷயம் நிறைந்ததாக இருக்கிற அந்த நாவுக்கு வந்து நம்ம கடிவாளம் போட்டு கர்த்தருடைய ஆலோசனை வந்து கேட்டு அவருக்கு எது பிரியமாக இருக்கிறதோ அதை புரிந்து கொண்டு ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு புது மனுஷனாக இந்த பூமியில வாழ நம்மை நாமே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். பிரதர் சிஸ்டர்ஸ், பிரைஸ் லார்ட். நமக்குள்ள யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஜெபத்தோட இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம். யாராவது ஒருத்தர் பிரேயர் பண்றீங்களா? அப்பா பிதாவே, உம்மை போற்றி புகழுகிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏசப்பா, எங்க நாவுல எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் ஆண்டவரே யாரை பத்தி எதுவும் பேசாத அளவுக்கு எங்க நாவுக்கு நீங்க பூட்டு போடுங்க ஆண்டவரே ஏசப்பா. எங்க இதய கதவை திறந்து வைங்க ஆண்டவரே ஏசப்பா. ஒவ்வொரு வசனமும் எங்களை ஊடுருவணும் ஆண்டவரே ஏசப்பா. நீங்க தான் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எந்த விதமான பாவங்கள் விழுகாதபடிக்கு உமது வார்த்தையின்படி நடக்கிற உள்ளத்தை கொடுங்க ஆண்டவரே. யாரை பத்தியும் போறாமையா நாங்கள் பேசாதபடிக்கு நீங்க தான் எங்களை நீங்கள் காத்து கொள்ளணும் ஆண்டவரே. எங்க நாவே நீங்க தான் பாதுகாக்கணும் ஆண்டவரே. நாங்கள் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நிதானித்து பேசுற வார்த்தையின்படி நடக்கிற உள்ளத்தை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தாங்க ஆண்டவரே. இந்த கூடுகையில இருக்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஏசப்பா. ஒவ்வொரு நோய் நொடி எல்லாத்தையும் நீங்க பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே ஏசப்பா. நீங்க நன்றியோடு உண்மை துதிக்கிறோம்ப்பா. துதிகள மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இரக்கமுள்ள இயேசுவே, நாங்கள் பாவ வாழ்க்கை வாழாதபடிக்கு உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து நாங்க பல்லவராட்சியம் போய் சேர்றதுக்கு எங்க உள்ளத்தில் நீங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு நாங்கள் இருக்கிற வரத்தை எங்களுக்கு தர வேணும்னு எங்கள் ஆண்டவர் ரட்சகர் மீட்பரும் மகா பரிசுத்த நாமத்தில் கேட்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.